தமிழ்நாட்டில் தினம் ஒரு கொலை நடக்குதுன்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு கொலை களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு. நேற்றைக்கு கூட ஒரு கொலை நடந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்திகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும், தொடர்ந்து படுகொலைகள். இப்படி தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக மாறி இருக்கு. இதை பாதுகாக்க வேண்டிய, இதை தடுத்து நிறுத்த வேண்டிய, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அலைபேசியெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் பறித்து அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் எடுத்து வெளியிட்டுருக்குறாங்க. இதுதான் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையா? 2 நாள் முன்னாடி அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகுது. அதை யார் பேசுகிறான்னா, யாருடைய குரல் பதிவு அப்படின்னா, அண்ணன் அமீர் அவர்களுடைய, இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுடைய குரல் பதிவு. தனிப்பட்ட முறையில் அண்ணன் அமீர் அவர்கள் துரைமுருகன் அண்ணங்கிட்ட ஒரு சில செய்திகளை பேசுகிறாரு. அது வெளிவருது. அது இன்றைக்கி பல லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய அளவுக்கு அது வெளியாகிருக்கு. சரி, அதை யார் வெளியிட்டது யாருன்னா, இந்த திருச்சி சூர்யா, அந்த நபர் இதை எடுத்து வெளியிடுறார். திருச்சி சூர்யாவுக்கு எப்படி இந்த உரையாடல் போய் சேர்ந்தது? இப்போ அண்ணன் அமீர் அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் என்றால், ஒன்றில் அண்ணன் அமீர் அவர்கள் அதை வெளியிட்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்க வேண்டும். 2 பேரில் ஒருத்தர் தான் வெளியிட முடியும். 2 பேர்கிட்ட தான் அது இருக்குது. ஆனால் இந்த 2 பேருமே வெளியிடலை. இதை 2 பேருமே வெளியிடாமல் இன்னொருத்தர் அதை எடுத்து வெளியிடுறார் அப்படின்னா, அவருக்கு யார் இந்த குரல் பதிவை கொடுத்தது? யார் கொடுத்திருக்க முடியும்? யார் கொடுத்திருக்க முடியும் என்றால், அந்த அலைபேசி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் கொடுத்திருக்க முடியும். யாரிடம் இருக்கிறது அலைபேசி? ஆனால் துரைமுருகன் அவர்கள் சமீபத்தில் தென்காசியில் வச்சு கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அவர் திருச்சிக்கு கொண்டு வரப்படுகிறார். எப்படியாவது அவரை சிறையில் அடைத்து விடலாம் என்று சொல்லி திமுக அரசு நிறைய முயற்சிகள் எல்லாம் எடுத்தது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டது. அப்போ கொண்டு வர்ற வழியில் ஆனால் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசி வாங்கப்படுகிறது. யாரால்? காவல்துறையால் வாங்கப்படுகிறது. முதல்ல காவல்துறை எதுக்கு இந்த அலைபேசியை வாங்கணும்? காவல்துறை எதற்கு வாங்க வேண்டும் என்றால், அலைபேசியில் ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா புலனாய்வு பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்படுகிறார். நீங்கள் விசாரணைக்காக அவரை அழைச்சிட்டு வர்றீங்கன்னா, அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படும்னா அந்த அலைபேசியில் ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு வாங்கலாம், இல்லையா? இப்போ அந்த துரைமுருகன் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன வழக்கு? மேடையில் அவர் பேசுகிறார், பொது தளத்தில் இருக்க அந்த காணொலி பேசினார் என்கிற காரணத்திற்காக தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதில் என்ன புலனாய்வு பண்ணணும் உங்களுக்கு? அந்த வழக்குக்கு அலைபேசியை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக அலைபேசியை முதல்ல எடுக்கணும்? இந்த அலைபேசியை எடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்தியை சொல்ல வர்றீங்க? நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நாங்கள் ஒரு வழக்கை போட்டோம்னா உங்களுடைய அலைபேசி தொடங்கி எல்லாவற்றையும் நாங்கள் பறிமுதல் செய்வதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது, நீங்கள் தப்பிக்க முடியாது, அப்படி ஏதாவது சொல்ல வர்றீங்களா? ஒரு மறைமுகமான மிரட்டலை விடுப்பதற்காக இந்த அலைபேசியை வாங்குறீங்களா? எதுக்கு இந்த அலைபேசியை முதல்ல வாங்கணும்? அதுதான் வெளிப்படையாக இருக்கே, பேசிய பேச்சு வெளிப்படையாக இருக்கிறது, அதுக்கு தான் வழக்கு. அப்போது அலைபேசியில் போய் என்ன புலனாய்வு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது? சரி, அந்த அலைபேசியை வாங்கிட்டீங்க. சரி, வாங்கினது என்ன செய்யணும்? அந்த அலைபேசியை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்களா? இல்லை, நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை அலைபேசியை. ஆனால் அந்த அலைபேசியில் உள்ள தகவல் வெளிவருது. அதிலும் இன்னொரு கட்சியை சார்ந்த திருச்சி சூர்யா, அவர் இப்போ பாஜகவில் இருந்தார், இப்போ அங்கேயும் இல்லை, அடுத்த திமுகவில் இணைவதாக செய்தி வருது. அவருக்கு எப்படி போகுது இந்த குரல் பதிவு? காவல்துறை கொடுக்காமல் போனதா? அலைபேசியை பறித்தது நீங்கள் தானே, உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே அலைபேசி இருக்குது. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அலைபேசியில் இருக்கக்கூடிய அந்த தகவல் எப்படி இன்னொரு நபருக்கு போகுது? ஒருவேளை திருடிட்டாரா திருச்சி சூர்யா அலைபேசியை? இல்லை வேறு யாராவது திருடி, அதில் உள்ள காவல்துறையிடம் இருந்த அலைபேசியை திருடி அதில் உள்ள அந்த குரல் பதிவை எடுத்து வெளிவிட்டாங்களா? இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பே அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய அலைபேசியிலிருந்து இதுபோல் காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்ட அலைபேசியிலிருந்து தகவல்கள் வெளியாகிருக்கு திமுக ஐடிவி மூலமாக. இது தொடர் கதையாக மாறிட்டு வருது. இது காவல்துறை பார்க்க வேண்டிய வேலையாது. காவல்துறையினுடைய கண்ணியம் என்ன, காவல்துறையுடைய மாண்பு என்ன, காவல்துறையினுடைய மதிப்பு என்ன? ஆனால் காவல்துறை தன்னுடைய மாண்பையும் மதிப்பையும் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே இழந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை என்ன வேலை செய்யணும்? தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சிதைஞ்சு கிடக்குதுங்க. கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு புறம் படுகொலைகள், இன்னொரு புறம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா?
நாம் தமிழர் கட்சி மீது புகார் கொடுத்துருக்குறோம். திருச்சி மாவட்ட ரூரல் எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர் மேலே புகார் கொடுத்துருக்கிறோம். இன்னும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது யார் இதை வெளியிட்டார்கள் என்பதை கண்டுபிடித்து அந்த காவலர்கள் மீது, அந்த காவல்துறை அதிகாரி அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் புகார் கொடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் விடப்போவதில்லை. இது இது அண்ணன் துரைமுருகன் அவருடைய பிரச்சனை அல்ல. அப்படி தனிப்பட்ட அண்ணன் துரைமுருகன் அவருடைய பிரச்சனையை அதை நம்ம பார்க்கக்கூடாது, அப்படி கடந்து செல்ல முடியாது. இது ஒரு தனி மனிதனுடைய உரிமைக்கு எதிரான பிரச்சனை. இது ஒரு தனி மனித உரிமை மீறலுங்க. ஒருவருடைய தனிப்பட்ட தகவலை எப்படி நீங்கள் எடுத்து வெளியிடுவீங்க? எப்படி வெளியிடுவீங்க நீங்கள்? இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருப்பது என்பதை தாண்டி உண்மையிலே வருத்தமாக இருக்குது. காவல்துறையே இந்த வேலையை செய்யுதுன்னு. இந்த வேலையெல்லாம் யாரை செய்வாங்க? இந்த வேலை, இது போன்ற வேலைகளெல்லாம் செய்கிற நபர்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது பொது சமூகத்தில்? காவல்துறை அந்த வேலை செய்யலாமா? காவல்துறை உங்களுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் இழந்துட்டு இருக்கிறீங்க. காவல்துறை என்பது நீங்கள் இன்றைக்கி திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள், சரிதான். ஆனால் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களோ, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ, திமுகவினுடைய அமைச்சர்களோ, முதலமைச்சரோ உங்களுக்கு சம்பளம் தரல. அவர்களுடைய பணத்திலிருந்து உங்களுக்கு சம்பளம் தரப்படவில்லை. மக்களுடைய வரி பணத்திலிருந்து தான் காவல்துறைக்கு சம்பளம் வருகிறது. அதை காவல்துறை மனதில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு விசுவாசமாக வேலை செய்யுங்க. அரசுகள் மாறும். திமுக அரசு இன்னும் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு 100 ஆண்டுகளுக்கு திமுக அரசு தான் இருக்குமா? அடுத்த அரசு மாறாதா? அரசுகள் மாறும். இன்னைக்கு திமுக அரசு இருக்குது, அதனால் திமுக விசுவாசமாக இருப்பீங்க. நாளைக்கு இன்னொரு அரசு அந்த அரசுக்கு விசுவாசமாக இருப்பீங்களா? காவல்துறை எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தவறுன்னு காவல்துறைக்கு தெரியாதா? சட்டப்படி குற்றம் என்று தெரியாதா? அப்போ காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கல ஒரு புறம், இன்னொரு புறம் சட்ட விதியை மீறுகிறது. அப்போ இதை எப்படி நம்ம பார்ப்பது? இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை. தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய தரத்தை தானே கெடுத்து கொண்டிருக்கிறது. இதில் என்னன்னா, திமுக அரசுக்கு தெரியாமல், இல்லை திமுக அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல், இல்லை திமுக அரசினுடைய உத்தரவு இல்லாமல் காவல்துறை இதை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ திமுக அரசு எதை சொன்னாலும் அதை அப்படியே காவல்துறை செய்கிறதா? காவல்துறை ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பாக இயங்கலையா? காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் பதில் சொல்லணும், விளக்கம் சொல்லணும். காவல்துறை மற்றவர்கள் தவறு செய்தால் காவல்துறையிடம் எல்லோரும் தவறு செய்பவர்கள் விளக்கம் தர வேண்டும் இல்லையா? அதே போன்று இப்போ காவல்துறை நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள், விளக்கம் தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு இருக்கிறது. இல்லை இது மாதிரியான வேலைகள் எல்லாம் யார் செய்வா? இப்போ காவல்துறை அதை செய்தால் இது போன்ற வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய நபர்களை தடுத்து நிறுத்த வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய, தண்டிக்க வேண்டிய காவல்துறையே இந்த வேலை செய்துன்னா அப்போ இது எப்படி போகுது பாருங்களேன், எங்கே போய் நிற்கிது பாருங்களேன். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு காவலர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சிறுமி மீது பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. அந்த காவலர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு. அப்போ எப்படி போகுது பாருங்களேன். காவல்துறை எந்த வேலையை செய்யக்கூடாதோ அந்த வேலைகளை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. எந்த வேலையை காவல்துறை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறதில்லை. காவல்துறை உண்மையிலேயே செய்ய வேண்டிய வேலைகளை செய்திருந்தால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை நடந்திருக்காது. நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த படுகொலை நடந்திருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி மீது வெட்டு நடந்திருக்காது. அதிமுகவினுடைய நிர்வாகி சேலத்தில் படுகொலை செய்யப்பட்டார், நடந்திருக்காது. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்காது. வேங்கவேல் சம்பவம் நடந்திருக்காது. காவல்துறை என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்திருந்தால், உளவுத்துறை என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை செய்திருந்தால் இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்காது. ஆனால் அவர்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுக்கிட்டு எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறது. அதனால் என்ன நடக்குது? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. தேசிய அளவில் இன்றைக்கு ஊடகங்கள் தமிழ்நாட்டை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் எங்கேயோ நம்ம வடநாடுகளில் கேட்போம். முன்னாடியெல்லாம் இந்த படுகொலைகள், இது போன்ற தொடர் படுகொலைகள், அரசியல் படுகொலைகள் எல்லாம் வடநாட்டில் நம்ம கேட்போம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி எப்படி மாறி இருக்குது பாருங்களேன். முழுக்க சட்டம் ஒழுங்கு சிதைந்து சீரழிந்து கிடக்கிறது. காவல்துறை அதை செய்யக்கூடிய வேலைகளை பாருங்கள். உங்களுடைய வேலை என்னையோ அதை பாருங்கள்.
அதை விட்டுக்கிட்டு அரசு என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னா உங்களுடைய மாண்பு கெடுக்கப்படுகிறது, நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அழுத்தம் வருகிறதா, திமுக அரசிடமிருந்து அழுத்தம் வருகிறதா, இதே போன்ற வேலைகளை எல்லாம் செய்யுங்கள் என்று இப்படி ஒவ்வொருத்தராக மாற்று கட்சியை சார்ந்தவர்களுடைய அலைபேசியெல்லாம் எடுத்து அவருடைய தனி மனித உரையாடல்கள் தகவல்கள் எல்லாம் வெளியிடுங்க என்று அழுத்தம் வருகிறது என்றால் அதெல்லாம் செய்ய முடியாது. காவல்துறைக்கென்று கண்ணியம் இருக்கிறது, காவல்துறைக்கென்று கட்டுப்பாடு இருக்கிறது, எங்களுக்கென்று மாண்பு இருக்கிறது, எங்களுக்கென்று நாகரிகம் இருக்கிறது, அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. முதலமைச்சரே சொன்னாலும் அவரிடம் சொல்லுங்கள், இல்லை செய்ய முடியாது. காவல்துறை யாருடைய கீழும் இருக்கக்கூடாது. காவல்துறை தனியாக இயங்கினால்தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். காவல்துறை தனியாக இயங்கினால்தான் நாடா இருக்கும். இது ஒரு சார்பாக இயங்கினா எப்படி நம்ம இதை பார்ப்பது? இது காவல்துறைக்கு அரசியல் நோக்கங்கள் இருக்கக்கூடாது, இதே போன்ற சார்பு நிலைகள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அரசியல் நோக்கங்களும் சார்பு நிலைகளும் காவல்துறைக்கு இருந்ததென்றால் காவல்துறை என்ன நோக்கத்திற்காக காவல்துறை கட்டமைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை காவல்துறையால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய நன்மதிப்பை நீங்களே கெடுக்க நேரிடும். அது நீங்கள் அப்படி தான் கெடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். இந்த குரல் பதிவு எப்படி வெளிவந்தது என்பதை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு. அப்போ நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்பது நீங்கள் கருத்து சுதந்திரம் தான் இல்லை. பேச முடியாது, பேசினா கைது, பாடினா கைது, எழுதினால் கைது, அரசை விமர்சித்தால் கைது, மீம்ஸ் போட்டால் கைது, எல்லாவற்றுக்கும் கைது. கருத்து சுதந்திரம் இல்லை, அதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தனி மனித சுதந்திரமும் இல்லாமல் ஆக்குகிறது இந்த அரசு. திமுக அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் கவனிக்காமல் இல்லை, மக்கள் அரசியல் தெளிவு பெறாமல் எல்லாம் இல்லை. மக்கள் உங்களுடைய இந்த அராஜக போக்குகளை, உங்களுடைய இந்த பாசிச அடக்குமுறைகளை, இது போன்ற அயோக்கியத்தனமான திமுக அரசினுடைய இந்த வேலைகளை எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் திமுக அரசு நிறுத்தலைன்னா மக்கள் உங்களுக்கு தர வேண்டிய பதிலை தருவார்கள்.